ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் பிளாகரில் சூப்பரான ஒரு வெஜ் குருமா பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெஜ் புலாவ், தேங்காய் பால் சாதம் இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம். ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் வெங்காயம், பெருசாக இருந்ததுனால 3 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட், கொஞ்சம் பீன்ஸ். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கணும். வெஜிடபிள்ஸை குருமாவுக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 3 பீஸ் பட்டை, ஒரு 4 லவங்கம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சு அரைச்சிக்கணும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், ஒரு 5 பீஸ் முந்திரி போட்டு இதையும் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 பீஸ் பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி வதக்கிக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடணும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இது கூடவே நீங்கள் வேணும்னா மீல் மேக்கர், பன்னீர், மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.